ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற ஏழை விவசாயி வசித்து வந்தார். அவருக்கு சிறிய நிலப்பகுதியும் சில வேலைவாட்டு மாடுகளும் மட்டுமே இருந்தது. கண்ணன் வருடம் முழுவதும் உழைத்து வயலில் பயிரிடினாலும் இயற்கையின் கோபம் காரணமாக அவர் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்காமல் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் கண்ணன் தனது நிலத்தில் தூய்மையான வெற்றிலை மரம் ஒன்றை கண்டார். அந்த மரம் இயற்கையாகவே வளர்ந்து நிற்கும் வேளை அதன் கீழ் சிறிய ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மரத்தின் அருகே குளிர்ச்சி அதிகமாக இருந்தது. பறவைகள் கீச்சிடன. கண்ணன் அதன் அருகே அமர்ந்து சிந்தித்தார். நான் ஏன் இந்த இயற்கையின் ஆதரவை கண்டு கொள்ள முடியவில்லை என்ற கேள்வி அவருக்கு தோன்றியது. அப்போது அவர் முடிவெடுத்து இயற்கையை பாதுகாத்து தனது வாழ்வை மாற்றிக்கொள்ள நினைத்தார். அவர் வெற்றிலை மரத்தை சுற்றி அதிக பசுமை தரும் பயிர்களை நட்டு மழைநீர் சேகரிப்பதற்கான முறைகளை அறிந்து செயல்படுத்தினார். இயற்கை மற்றும் மரங்களை பாதுகாத்ததால் அவரது நிலத்தில் நன்மை ஏற்பட்டு மழைநீர் நிலத்தில் பெருகியது. அதன் விளைவாக கண்ணனின் வயலில் விளைச்சல் அதிகரித்து அவர் வாழ்வில் அமைதி கிட்டியது. இதன் மூலம் அவர் இயற்கையின் ஆற்றலை உணர்ந்தார். கண்ணன் மட்டுமல்ல, மற்ற கிராமத்தாரும் இந்த முறைமைக்கு அடிமையாகி இயற்கையை காப்பாற்ற துவங்கினார்கள். இயற்கை நமக்கு எல்லா நேரத்திலும் உதவிகரமாக உள்ளது. அதை பாதுகாக்க நாம் உணர்ந்து செயல்பட